இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்பு இயேசுவின் ஊழியம். இயேசுவின் ஊழியம் ஊழியம் அல்லது சுவிசேஷம் அறிவிப்பு என்பது நம்மேல் விழுந்த கடமை. நாம் பெற்ற ரட்சிப்பை, இயேசு கிறிஸ்துவினால் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே மனிதராக வந்தபொழுது அவரும் ஊழியம் செய்கிறவராக வந்தார் என மார்க்கு 10:45 பார்க்கிறோம். பிதாவின் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னைத்தானே தாழ்த்தி ஊழியம் செய்யும்படியாக காணப்பட்டார். அவருடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் சற்று தியானிப்போம். ஏசாயா 40:11 கூறப்பட்டது போல, மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்த்தார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்தினார் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். சுருக்கமாக அவர் ஒரு நல்ல மேய்ப்பனைப் போல மக்களுக்கு உபதேசங்களையும் ஊழியத்தையும் சுவிசேஷத்தையும் பிரசங்கித்து அவர்களை ரட்சிப்பின் பாதைக்குள்ளாக நடத்தினார் என பார்க்கிறோம். மத்தேயு 6:34 பார்க்கிறோம், இயேசு ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் என பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மனிதராக இந்த உலகத்திலே அவதரிப்பதற்கு முன்னாடியே இந்த உலகத்திலே ஆசாரியர்கள் இருந்தார்கள், வேதபாரர்கள் இருந்தார்கள், நியாயஸ்திரிகள் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, பரிசேயர், சதுசேயர் என்பவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் நியாயப்பிரமாணத்தை, கட்டளைகளையும் கற்பனைகளையும் அறிந்தவர்கள். அப்படி அறிந்தவர்களாக இருந்தாலும் மக்கள் மெய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல காணப்பட்டார்கள் என இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளிலே, இந்த வசனத்திலே நமக்கு சொல்லுகிறார். அப்படி நியாயஸ்திரிகள்லாம் இருந்தபோதும் அவர்கள் கர்த்தரிடத்தில் பெற்ற அன்பையோ நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகளிலோ மக்களை நடத்தவில்லை. மாறுபாடாக அவர்கள் தங்களை மேன்மைப்படுத்தி தங்களுடைய சுய லாபத்துக்காகவே அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின்படி உடுத்திக்கொள்வது, நியாயப்பிரமாணத்தின்படி சாப்பிடுவது, நியாயப்பிரமாணத்தின்படி மற்றவர்களை தண்டிப்பதை தவிர அவர்கள் மக்களின் முன்னேற்றத்துக்காக, அவர்களுடைய பின்மாற்றமான வாழ்க்கையிலிருந்து மக்கள் முன்னேற்றத்துக்காக வரும்படியாக அவர்கள் எந்த முயற்சிகளையும் ஏறெடுக்கவில்லை. அவர்கள் தங்களை உயர்வாக மக்கள் கருத வேண்டும் என தங்களையே எப்பொழுதும் மேன்மைப்படுத்தி கொண்டிருந்தார்கள் என பார்க்கிறோம். எனவேதான் இயேசு ஊழியம் ஆரம்பிக்கும் போது மக்கள் அவரை தேடி வந்தார்கள் என பார்க்கிறோம். அதற்கு முன்னே இயேசுவின் போதகத்தைப் போல எந்த ஒரு போதகத்தையும் அவர்கள் கேட்கவும் இல்லை, யாரும் அவர்களுக்கு அறிவித்ததும் இல்லை என பார்க்கிறோம். எனவே தான் இயேசு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு உபதேசங்களினால் பல காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். மேலும் அவருடைய ஊழியம் எவ்வாறு இருந்தது என பார்த்தால் மத்தேயு 7:28-29 பார்க்கிறோம், அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தார் என அவரை கண்ட ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவின் ஊழியம், அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவர் தமது ஊழியத்தை தைரியமாக சொன்னார் என பார்க்கிறோம். தைரியமாக சொன்னார். அவர் ஒவ்வொரு வேத வசனங்களையும் குறிப்பிடும்போது தைரியமாக அதை வெளிப்படுத்தினார். அது மக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாமும் நம்முடைய ஊழியங்களை பாதையில் நாம் செல்லும்போது, நாம் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும்போது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்தை தைரியமாக செய்ய வேண்டும். எவ்வாறு மக்கள் கர்த்தரிடம் திரும்பி கர்த்தருடைய போதகத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார்களோ அதுபோல் நம்முடைய வார்த்தைகளையும், கர்த்தர் நம்மில் அருளிய வார்த்தைகளையும் கேட்டு மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறவராக இருந்தார். மேலும் அவர் பல ஊழியர்களை உண்டாக்கினார் என பார்க்கிறோம். யோவான் 10:16 பார்க்கிறோம், இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும் என்று இயேசு கூறுகிறார். எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என இயேசு விரும்பினார். அதற்காகவே தம்முடைய 12 சீசர்களையும் அவர் ஊழியர்களாக மாற்றுகிறார்.
மார்க்கு 16:15 பார்க்கிறோம், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என தம்முடைய 12 சீசர்களுக்கும் கட்டளை கொடுக்கிறார். இயேசு தம்முடைய 12 சீசர்களையும் அவர் ஊழியக்காரர்களாக மாற்றி அவர்களை அபிஷேகித்து ஆசீர்வதித்து அவர்களை ஊழியம் செய்யும்படியாக அனுப்பிவிடுகிறார். ஊழியத்தின் எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு அவர் கூட இருந்த காலங்கள் அனைத்திலும் ஊழியத்தின் பாதைகளில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது முதற்கொண்டு எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒன்றையும் அவர் மறைக்கவில்லை என பார்க்கிறோம். இயேசு மேலும் தம்முடைய சீசர்களை அவர் சிநேகிதர் என அழைத்தார். ஒரு படி மேல் போய் அவர் ஊழியக்காரர் என்று கூப்பிடுவதாக சிநேகிதர் என அழைத்து தம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் அறிவிக்கிறார். ஊழியக்காரர்களை சிநேகிதர்களாக நினைத்ததால் தான் அவர் தேவனிடம் கேள்விப்பட்ட அனைத்தையும் அவர்களுக்கு அறிவித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி அவர்களை அனுப்புகிறார். கர்த்தருடைய ஊழியத்தை நாம் உண்மையாக செய்யும்போது கர்த்தர் நம்மை சிநேகிதர்களாக ஏற்றுக்கொள்வார். நாம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அவர் நமக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தி நாம் கர்த்தருடைய நாமத்தினால் மக்களை இரட்சிப்பின் பாதையில் வழிநடத்த கிருபை செய்வார். நம்முடைய ஊழியத்தில் உண்மை இல்லாமல் தங்களுடைய சுய முயற்சியினால் தங்களையே முன்னிலைப்படுத்தி ஊழியம் செய்யும் ஊழியர்களை கர்த்தர் விரும்ப மாட்டார் என பார்க்கிறோம். அவர்கள் அப்படி ஊழியம் செய்யும்போது அவர்களையே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என பார்க்கிறோம். லூக்கா 11:52 வாசிக்கிறோம், நியாயஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகளை எடுத்து கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிப்பதில்லை, உட்பிரவேசிப்பவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டாலும் அவருடைய இரட்சிப்பை அறிந்து கொண்டாலும் நாம் கர்த்தருடைய மக்களை அவருடைய இரட்சிப்பின் பாதைக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். அப்படி இல்லாமல் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் இருக்கும்போது நாமும் கர்த்தருடைய இரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தின்படி வாழாமல் இருக்கும்போது நம்மாலும் கர்த்தர் நமக்கென்று நியமித்திருக்க பரலோக ராஜ்யத்தை அறிந்து கொள்ள முடியாது. மக்களையும் நாம் பின்மாற்றமாக மாற்றிவிடுவோம். இது நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மறுபடியும் மேலும் லூக்கா 11:46 பார்க்கிறோம், நியாயஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள், நீங்களோ உங்கள் விரல்களில் ஒன்றினாலும் அந்த சுமைகளை தொடவும் மாட்டீர்கள் என்கிறார். நம்முடைய ஊழியர்களை தேடி வரும் மக்களை தங்கள் பாவங்களிலிருந்து விடுதலையாகி ரட்சிப்பு பெற வேண்டும் என விரும்புகிற மக்களை நாம் எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் பாவத்தை பார்க்காமல் பின்மாற்றமான வாழ்க்கையை பார்க்காமல் அவர்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்கள் ரட்சிப்பின் பாதையில் நடத்த வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் என கூறி அவர்கள் மேல் குற்றம் சாட்டுவதோ அல்லது அவர்களை மனதளவிலோ அல்லது அவர்களை பொருள் அளவிலோ அவர்களை வஞ்சிக்கக்கூடாது என பார்க்கிறோம். எனவே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நாம் செவ்வனே செய்ய வேண்டும். இலவசமாக பெற்றோம், இலவசமாக நாம் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நாம் செய்யும் ஊழியத்தின் ஒவ்வொரு நாட்களிலும் நம்மோடு இருந்து நம்முடைய ஊழியத்தின் பல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படி செய்வார். அவருடைய மகிமை வெளிப்படும்படி செய்வார். எனவே கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாக கர்த்தர் செய்த ஊழியத்தை போல நாம் செய்ய வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கர்த்தருடைய மகிமையை விளங்கும்படி செய்வோம். ஆமென். கர்த்தாவே, இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து அவருடைய காலத்தில் எவ்வாறு ஊழியம் செய்தார் என பார்த்தோம். அதுபோல ஊழியம் செய்யும் ஒவ்வொருவரும் நியாயமாக நேர்மையாக கர்த்தர் தங்களிலே கொடுத்த பொறுப்புகளை உணர்ந்து தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றி மக்களை இரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்த அவர்களை பயன்படுத்துவீராக. ஆமென்.